தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அங்கிருந்து அப்படி பார்த்துட்டு போல, நமக்காக இறங்கி வந்து நம்மை மீட்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக இரட்சகராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? எல்லா பிசாசுடைய நுகத்தடியை முறிப்பதற்காக, மனிதனை டோட்டலாக விடுதலையாப்பதற்காக பிறந்தார். அவன் மேலிருந்த அபிஷேகம் மக்கள் மேலிருந்த அத்தனை நுகத்தையும் உடைத்தது. தேவன்னா யார்? எப்படிப்பட்டவர்? தேவன் என்ன சிந்திக்கிறார்? தேவன் என்ன யோசிக்கிறார்? நம்மை குறித்து தேவனுடைய மனப்பான்மை என்ன என்பதை இயேசு விஷுவலா காணக்கூடியதுல காமிச்சார். நாம் கொண்டாடக்கூடிய சில முக்கியமான பண்டிகையில் கிறிஸ்மஸும் ஒரு பண்டிகை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் எவ்வளவு மேன்மையாக எண்ணுகிறார், நம்மை குறித்து எந்த அளவுக்கு கரிசனையாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸுடைய முக்கியத்துவம் என்ன? கிறிஸ்மஸுடைய நோக்கம் என்ன? இந்த கிறிஸ்மஸுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மறு உத்தரவு என்ன என்பதை இந்த செய்தியில் பார்ப்போம். கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னு தெரியவில்லை என்றால் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. முக்கியத்துவம் தெரியவில்லை என்றால் நோக்கம் தெரியாது. ஒரு காரியத்துக்கு நோக்கம் தெரியும் பொழுதுதான் முக்கியத்துவம் தெரியுது. நோக்கம் தெரியாது, முக்கியத்துவம் தெரியாது. நோக்கமும் முக்கியத்துவம் தெரியவில்லை என்றால் அதுக்கு நாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோன்னு தெரியாது. இந்த கிறிஸ்மஸ்ங்கிற வார்த்தை முதல்ல 1038 தான் அந்த வார்த்தை முதல்ல கிறிஸ்மஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த நான் அப்படியே ஸ்லைடு காமிக்கிறேன். அக்கார்டிங் டு த கேத்தலிக் என்சைக்ளோபீடியா, the word Christmas originates from the phrase Christus Masi, அந்த லாட்டின் வேர்டிலிருந்து வந்தது. கீழே first recorded in 1038, which means the Mass of Christ or Christ Mass. The word Mass is the English version of the Latin word Misha, a celebration of the Eucharist done in memory of Jesus Christ, where Christians eat bread and drink wine. அதாவது கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் முதல்ல அந்த வார்த்தை வந்து கிறிஸ்டஸ் மாசிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. முதல்ல 1038 இந்த வார்த்தை முதல் கிறிஸ்மஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்றால் கிரைஸ்ட் மாஸ், அந்த வேர்டு மாஸ்ங்கிறது வந்து மீஷாங்கிற வார்த்தையிலேருந்து வருது. கீழே a celebration of Eucharist. சிம்பிளாக சொன்னோம் என்றால் கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்து, அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மாஸ் என்றால் a celebration. கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்துவை செலிப்ரேட் பண்ணுவது. கிறிஸ்மஸ் நேரத்தில் நீங்கள் கேக்கு வெட்டலாம், கேக்கு கொடுக்கலாம், புது துணி போடலாம், 4 பேருக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்துட்டு கிறிஸ்துவை கொண்டாடவில்லை என்றால் அது கிறிஸ்மஸ் கிடையாது. கிறிஸ்மஸுடைய மெயின் நோக்கம் கிறிஸ்மஸை கொண்டாடுவது, ஒன்று கூடி மாசாக ஒன்று கூடி கிறிஸ்துவை கொண்டாடக்கூடியது தான் கிறிஸ்மஸாக இருக்கிறது. வேதம் கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னு சொல்லுகிறது? லூக்கா 2ஆம் அதிகாரம் திருப்புவோம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். வேதம் கிறிஸ்மஸ் என்றால் என்னன்னு சொல்லுகிறது? இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. சில செய்திகளை கேட்கலாம், அந்த செய்தி நல்லா இருக்கலாம், ஆனால் அந்த செய்தி நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் எத்தனையோ செய்திகள் கேட்கிறார்கள். அந்த செய்தி அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குதான்னு கேட்டோம்னா துரதிருஷ்டவசமாக நிறைய செய்திகள் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பது கிடையாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ பிரசங்கமே பாடுகளை குறித்து பேசக்கூடிய கிறிஸ்தவ பிரசங்கமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பாடுபடுவதற்காக, வேதனைப்படுவதற்காக, நம்மை புடமிடுவதற்காக அழைத்திருக்கிறார். அப்படி புடமிட்டு நம்மை சுத்த பொன்னாக மாற்றுகிறார் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது என்றால் சிலுவை குறித்த மதிப்பு நமக்கு தெரியவில்லைன்னு அர்த்தம். நாம் புடம்படப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவகுமாரன் நம்முடைய பாவத்தை நிமித்தம், பாவத்தினாலும் பாவத்தின் ஆக்கினை தீர்ப்பினாலும் அவர் புடமிடப்பட்டார். நமக்கு வர வேண்டிய வேதனை, தண்டனை அவர் மேல் வந்தது. இன்றைக்கு இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இல்லை, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து எல்லாவற்றையும் முடித்து உட்கார்ந்திருக்கிறார். தண்டனை கிடையாது, பாடுகள் கிடையாது, வேதனை கிடையாது.
கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் இருக்கிறது. இயேசுவை குறித்து சொன்னீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா சில அவச்சொற்கள், சில அவமானங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், என்னைக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாட்கள் உங்களை கிண்டல் அடிக்கலாம், கொஞ்ச நாட்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம். எவன் வேதனைப்படுத்தினானோ, எவன் காயப்படுத்தினானோ அவனே உங்களுக்கு உண்மையாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவார். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக நின்னீங்கன்னா அவனுக்கு மேலாக உங்களை தலையாக நிறுத்துவார். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த உபத்திரம் உண்டு, ஆனால் வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு, பாடு உண்டு, அப்படி வேதம் சொல்லவே இல்லை. அவை அனைத்தையும் இயேசு சுமந்தார். அதனால தான் அப்படிப்பட்ட செய்தியை கேட்டோம்னா அது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி, கிறிஸ்தவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தின்னு சொல்லல, எல்லாம் மனுக்குலம் முழுவதுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. எடுத்தோம்னா சொல்கிறார், பயப்படாதீர்கள்ங்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் பயப்படுகிற உலகம்தான். பயப்படுவதற்கான 1000 காரணங்கள் இருக்கிறது. பிள்ளையை குறித்து பயப்படுகிறோம், வியாதியை குறித்து பயப்படுகிறோம், பொருளாதார நிலையை குறித்து பயப்படுகிறோம். பயப்படக்கூடிய 1000 காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், மீட்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம், கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் வேதம் முழுவதும் கிட்டத்தட்ட 366 முறைங்கிறாங்க, சில 365 முறைங்கிறாங்க பயப்படாதிருங்கள்ங்கிற வார்த்தை சொல்லுகிறது. ஏன் பயப்படாதிருங்கள் என்றால் தேவன் கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருப்பதற்காக தான் தேவனே மனுக்குலமாக குழந்தையாத பூமிக்கு வந்தார். மேலிருந்து நம்ம பார்த்துட்டு போறதுக்காக நம்முடைய விவகாரங்களில் ஈடுபட்டு நாம் எதற்குள்ள இருக்கிறோமோ அதற்குள்ள அவரே வந்து நம்மை பாதுகாத்து விடுவிப்பதற்காக தேவன் மாம்சத்தில் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 3 வார்த்தை யூஸ் பண்றாரு. கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். லார்டு, கிரைஸ்ட். மூணாவது காரியம் சேவியர். பிறந்தது கர்த்தர். அவர் யார்? இரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. எதுக்கு நமக்கு இரட்சகர் வேணும் என்றால், உங்களுக்கு கதை தெரியும். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை மனிதன் மீறுகிறான். தேவன் எனக்கு தேவனாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிறான், தேவனுடைய ஆளுகையை நிராகரிக்கிறான். அதான் அவன் செய்த பாவம். அவன் பாவம் செஞ்சிட்டான்னா இன்னைக்கு மக்கள் சொல்லக்கூடிய எந்த பாவ டீட்ஸ் செய்யலை, தேவனுடைய ஆளுமையை, தேவனுடைய அந்த ராஜ்யத்தை நிராகரிக்கிறான், தேவனுடைய கிருபை இழந்து போகிறான், தேவனை விட்டு துண்டிக்கப்படுகிறான். துண்டிக்கப்பட்டவன கத்த சொன்னார், நான் ஒரு இரட்சகரை அனுப்புவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். மக்களை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகர் அனுப்புவேன்னு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ப்ராமிஸ் பண்ணுகிறார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் தங்களை இரட்சகர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்? எல்லோரும் இரட்சகர் கிடையாது. இயேசுவின் காலத்துக்கு முன்பாக கூட சிலர் மக்கள் தங்களை இரட்சகர் என்று அறிவித்துக் கொண்டார்கள். அநேக மக்கள் தங்களை மேசியா என்று அறிவித்துக் கொண்டார்கள். எல்லாரும் மேசியா கிடையாது. இவர் ஒருத்தர் தான் கிறிஸ்து என்னும் இரட்சகர். இவர் மட்டும்தான் இரட்சகர் எப்படி உங்களால் சொல்ல முடியும்? அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியும். ஏனென்றால் தேவன் பிராமிஸ் பண்ணார், ஆபிரகாமுடைய மகனாக, தாவீதின் மகனாக கிறிஸ்து பிறப்பார். இஸ்ரேல் மக்களுடைய பழக்கம் என்னவென்றால் வம்ச வரலாறு முக்கியம். மத்திய ஒன்றில் பார்த்தீங்களா, இன்னார் ஒரு வம்ச வரலாறு இருக்கு. இந்த வம்ச வரலாறு எதற்கு அவர்கள் அப்படி குறிப்பிட்டு வருகிறார் என்றால், ஆபிரகாமுடைய சந்ததியில், தாவீதின் சந்ததியில் இயேசு பிறப்பாருங்கிறதை அவங்க வம்ச வரலாறு போட்டே வராங்க. இயேசு பிறக்கிறார், இயேசு பிறந்து தேவாலயத்தில் வந்து காணப்படுகிறார். மேசியா வருவார், தேவாலயத்தில் நிற்பார் என்பதை குறித்து தானியேல் புத்தகமும் மல்கியா புத்தகமும் சொல்லுகிறது. ரெண்டுலையும் ப்ராஃபஸியா சொல்லப்படுகிறது. இயேசு வந்தார், தேவாலயத்தில் நின்றார். இதில் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், தேவாலயம் தீக்கரையானதுக்கு அப்புறம் இஸ்ரேல் மக்களுடைய வம்ச வரலாறு ஒழிஞ்சிருச்சு. கிபி 70 தேவாலயம் ரோம மக்களால் தீக்கிரையாக்கப்படுது இல்லையா? அதற்கப்புறம் அந்த யாருடைய வம்சம், யாருக்கு பிறந்தானுங்கிற அந்த ஜீனியாலஜி இப்போ இல்லை. இன்னைக்கு எருசலேமில் இருக்கிற எல்லாருமே யூதர்கள் சொல்றோம், மற்ற 11 கோத்திரம் எங்கே தெரியல. வம்ச வரலாறு டோட்டலாக டெஸ்ட் ஆயிடுச்சு. ஏனென்றால் இனி ஒரு மேசியா பிறக்க மாட்டார். ஒரு மேசியா ஆபிரகாமுடைய சந்ததியில், தாவீதின் சந்ததியில் பிறப்பார். அவர் தேவாலயத்தில் நிற்பார் என்று சொல்லப்படுது, நிறைவேறி விட்டது. இவர் மட்டும்தான் மேசியா.
மேசியா மட்டுமல்ல, இவர் நம்மை தேவனோடு இணைப்பதற்காக வழியாக வந்தவர் மட்டுமல்ல, வந்தவர் கர்த்தர். ஏன் கர்த்தர் பூமிக்கு வரணும்? ஏன் தேவனே மாம்சமாக வர வேண்டும் என்றால், மனுக்குள்ள முழுவதும் பாவத்தில் இருக்கிறது. நமக்கு தெரியும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இந்த மனிதனை விடுவிக்கணும், அதே நேரத்தில் மனிதனுக்கு நீதியும் செலுத்தணும். அதனால தான் குற்றமற்றவராக மாசற்றவராக தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அங்கிருந்து அப்படி பார்த்துட்டு போல, நமக்காக இறங்கி வந்து நம்மை மீட்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக இரட்சகராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8 திருப்புவோம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம்? தேவன் நமக்கு எதிராக இருக்கான்னு சொல்லல. பாவிகளா இருந்தோம், தேவனுக்கு நாம் சத்துருக்களா இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுதே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சத்ருவா இருந்தாலும் தேவன் நமக்கு நம் சார்பில் நம் பட்சத்தில் இருந்தார். தேவன் நம்முடைய பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அடுத்து, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்கு பட்சமா இருந்தார், நம் சார்பா இருந்தால் நம்மை விடுவிப்பதற்காக சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறார். தேவனே கர்த்தரே மாம்சமாக வந்தார். இதுதான் கிறிஸ்துமஸுடைய மேன்மை, கிறிஸ்துமஸுடைய முக்கியத்துவம். பரலோகத்தின் பொக்கிஷத்தை கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன், உங்களை பார்த்துக்க மாட்டாரா? சொல்லுவாங்க, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்கிறாங்க இல்லையா? பரலோகத்தின் பொக்கிஷமே உங்களை இருக்குன்னா உங்களை பார்த்துக்கொள்றதுக்கு அவர் இருக்கிறாருங்க. வேதம் சொல்லுவது, இஸ்ரவேலை காக்கிறவர், சிம்பிளா சொன்னா இஸ்ரவேலை பார்த்துக் கொள்ளுகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு இருக்கு. நீங்க தூங்கும் போதும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காருங்க. அதாங்க அன்பு. நம்ம இன்னைக்கு அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் கிடையாது. அன்னைக்கு காலையில் போயிட்டு விட்டோம்னா நைட்டு வந்துட்டானா அது வரைக்கும் தேட மாட்டாங்க. நைட்டு வரலன்னா தான் ஐயோ போனானே ஒருத்தன் அப்படின்னு அப்போ தான் தேடுவாங்க. இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட்டானாவே நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். எங்கே செல்ல போட ஆரம்பிக்கிறோம், எங்கே இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா கரிசனை அவர் தேடலை, அவருடைய பார்வை உங்கள் மேலேயே இருக்கிறது. ஒரு கல்யாணத்தில் நீங்கள் எவ்வளோதான் பிஸியாக இருங்க, யார்கிட்ட பேசினாலும் உங்கள் கண்ணு பிள்ளைகள் மேலே போயிட்டே இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிள்ளை மேலே போயிட்டுருக்கோம், கல்யாணம் ஆகலைன்னா வேறு யார் மேலே போயிட்டுருக்கோம். ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். யாரை நேசிக்கிறோமோ அவங்க மேலே ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும். அதான் கர்த்தரை நம்ம நேசிக்கிறதுனால நம்ம மேலே அவரோட கண்கள் இரவும் பகலும் பதித்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய நல்வாழ்வுக்காக என் பிள்ளையை கரையை வைக்க மாட்டேன், நீங்களும் வைக்க மாட்டீங்க. பிள்ளைகள் முக்கியமா மற்றவங்க முக்கியமானா பிள்ளைகள் தான் முக்கியம். ஆனால் தேவன் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய நேசகுமாரனை கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே தேவன் நம்மை அன்பாக இருக்கிறாரா, தேவனை கவனிப்பாரான்னு சந்தேகப்பட்டோம்னா அது ஆச்சரியமானது, விந்தையானது. லூக்கா 2. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கா. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இந்த கிறிஸ்துன்னு சொல்றோம் இல்லையா, கிரைஸ்ட் மாஸ் இல்லையா. கிரைஸ்ட் என்றால் the anointed one, இல்லட்டா மேஷியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்கள் மேலே எண்ணெய் ஊற்றுகிறார்கள். எண்ணெய் ஊற்றி ஒரு நோக்கத்திற்காக அவர்களை செட்டப்பாட்படுகிறார்கள். இவர் இனி முதற்கொண்டு இவர் இந்த வேலையை செய்வார் என்று ஒரு நோக்கத்திற்காக அவர் வேறு பிரிக்கிறார்கள். அதான் அவர் மேலே எண்ணெய் ஊற்றுறது. அவர் மேலே எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னா இவர் தீர்க்கதரிசி, அவர் மேலே எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னா இவர் ராஜா, எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னா இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன். எல்லாரும் ஆசாரியன் ஆக முடியாது. லேவி கோத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆசாரியன் ஆக முடியாது. யார் மேலே எண்ணெய் ஊற்றப்படுகிறதோ அவர்களும் ஆசாரியன். ஒரு நோக்கத்திற்காக எண்ணெய் ஊற்றப்படுகிறது. நோக்கத்துக்காக எண்ணெய் ஊற்றப்படுகிறது மட்டுமல்ல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அது எனேபிள்மெண்ட்டாக இருக்கிறது, அது ஆற்றலாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை மாம்ச பலத்தை கொண்டு மாம்ச அறிவை கொண்டு செய்ய முடியாதனால
உன்னதத்தின் பலனே அவன் மேலே வந்து தங்குகிறது என்பதற்கு ஒரு வெளி அடையாளமாக இருக்கிறது. சொன்னது புரியுதுங்களா? இவர் யார் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, கிங் இல்லை, அனாயிட்டட் கிங், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அதான் கிரைஸ்ட் என்றால். இயேசு வர்றார், யோர்தான் இதில் ஜனத்திலிருந்து மேலே ஏறுறார். ஏறும் பொழுது ஆவியானவர் புறாவை போல ஒரு மேலே இறங்குறாரு. கவனிங்க, முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்துமஸில் இது முக்கியமான வார்த்தை. ஆவியானவர் அவர் மேலே புறாவை போல இறங்குறார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவருக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. பிறக்கும் போதே ஆவியானவர் பிறந்தார், உள்ள அபிஷேகம் இருந்துச்சு. அவர் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்ட உடனே பரிசுத்தாவின் வல்லமையினால் வனாந்தரத்துக்கு போகிறார், பிசாசை மேற்கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் வியாதியேசனை சுகமாக்குறார், பிசாசு பிடிச்சவனை சுகமாக்குறார், மரித்தவனை சுகமாக்குறார். அவை அனைத்தும் எதிர் மூலமாக நடந்தது என்றால் அபிஷேகத்தினால் நடந்தது. அவர் மேலிருந்த அபிஷேகம் மக்கள் மேலிருந்த அத்தனை நுகத்தையும் உடைத்தது. வாசிப்போமா? ஏசாயா 10:27. அந்த நாளில் உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். தமிழில் இந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் சிறப்பானது கிடையாது. உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் ஆங்கில பைபிளில், பெரும்பாலான ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இருக்கு. அபிஷேகத்தின் நுகம் சொல்லலை, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம்னா என்ன? உங்க மேல அழுத்தக்கூடிய ஒரு பாரம், நீங்க எழும்ப முடியாத அளவுக்கு உங்களை கீழே அழுத்தக்கூடிய ஒரு பிரஷர், இதுக்கு மேல முன்னேறி போக முடியாது என்று உங்களுக்கு ஒரு எல்லைகளை வகுக்கக்கூடிய ஒரு சக்தி, இதுக்கு மேல மீற முடியாது, முன்னேற முடியாது என்று நம்மை அழுத்தக்கூடிய ஒரு பாரம். அந்த பாரத்தை அபிஷேகம் முறிக்கும் சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு மனிதன் மேல பாவ பாரம் இருக்கிறது. மனிதன் தன்னை விடுவிக்க முடியாது, விடுவிக்க முடியாத பாவ பாரத்தினால் இருக்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்கன்னா அந்த நுகம் உங்கள் வாழ்க்கையில் முறிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படலை, மீட்கப்படலை என்றால் நுகம் உங்க மேல இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த நுகம் தெரியாது உங்களுக்கு, ஆனால் ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே சிரிக்கலாம், உள்ளத்தில் சிரிக்க முடியாது. நேத்தா முந்தானத்தா என்னைக்கு சிரிச்சாங்க ஜப்பானில்? நேத்தா முந்தான சிரிச்சிட்டே இருந்தாங்களாப்பா. ஒரு அரை மணி நேரம் ஊரில் எல்லாரும் அப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க. ஒருத்தர் சிரிக்கிறாரு, அப்படி சிரிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் வராது. உங்களுக்குள்ளேயே சந்தோஷம் இருக்கணும். வெளியே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ள சமாதானம் இருக்கணும். அப்படின்னா நுகம் போயிடுச்சுன்னு அர்த்தம். சொல்றாங்க இல்லையா, புயலின் மத்தியில் ஒரு சமாதானம் சொல்றாங்க பார்த்தீங்களா? புயலுக்கு நடுவில் புயல் இருக்கா தெரியல? புயல் சுற்றி போகும்போது நடுவில் ஒன்றுமே இருக்காது. புயல் கடையை கறந்துருச்சான்னு கடலை பக்கம் போனீங்கன்னா உங்களை இழுத்துரும். முதல் பாதி போகும், அப்புறம் 2வது பாதி கறக்கும். கேட்டிருப்பீங்களாங்க? இப்போ தான் நல்லா சொல்கிறாங்கல்லங்க. புயலை தொடர்ந்து எவ்வாதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற மெய்யான அமைதி, மெய்யான சந்தோஷம். 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்திருந்தா கூட அந்த நுகம் அவனை விட்டு விலக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவர் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஏசியா இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசியா 58:6. அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்த்துகிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். அதான் அபிஷேகத்தினுடைய வேலை. எல்லா நுகத்தடிகளையும், அக்கிரமத்தின் கட்டுகளை, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குறதும். இன்னைக்கு அநேக மக்கள் அந்த நிலையில் தான் இருக்காங்க. அநேக மக்கள் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. கடன்லேருந்து சில மக்கள் வெளியே வர முடியல. எத்தனை மக்கள் பேசுகின்ற நேரத்தில் ஒருத்தர் ஜெபிக்க சொன்னார். ஒரே கடனையா ஜெபிங்கன்னாரு. ஜெபிச்சா கடன் போகாது. ஜெபிச்சா கடன் போகுதுன்னா எல்லா பேங்க்கில் வாங்கினவனுக்கெல்லாம் ஜெபிச்சு அனுப்பிடலாம். வா ஜெபிச்சு விட்றேன், கடன் போயிடும் சொல்லலாம்.
முதல்ல சில சத்தியத்தை அறியணும், அந்த சத்தியத்தினால் நீ விடுதலையாக்கப்படணும், அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கிறோம்னா அந்த ஞானம் வருவதற்காக ஜெபிக்கிறோம். பணத்தை கையாளக்கூடிய ஞானம், பணத்தை திறன்படுவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஞானம் என்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் நிறைய மக்கள் கடலில் செத்து போனாங்கிறான் தெரியுமா? வாழ விரும்பலை, ஜெயிலில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் அப்படி தாங்க ரசிக்கப்பட்டேன் ஒரு காலத்தில். நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்? நான் ஏன் இருக்கிறேன்னு எனக்கு கேள்வி வந்துச்சு. நம்ம ஏன்டா இருக்கிறோம் ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ அறிஞ்சேன். நான் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை, வெளியே வர முடியாத மாதிரி இருக்கும். நீங்களே அதுலேருந்து வெளியே வரவும் முடியாது. வெளியிருந்து ஒருத்தர் தூக்கணும். அதனால தான் தேவன் தன் குமாரனை அனுப்பினார். அந்த நுகத்தை முறிப்பதற்காக அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவித்து அவனை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் தன் குமாரனை அனுப்பி அவரை அபிஷேகித்தார். அதனால தான் ஒரு குழந்தை பிறக்க வேண்டியிருந்துச்சு. பிறந்தவர் இரட்சகர், அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, விடுவிக்கக்கூடிய ஒரு ராஜா. மத்தேயு 11 திருப்புவோம். இயேசு பிறக்கும்போது இரவு நேரத்தில் வெளிச்சம் உதிச்சுதுங்க. அதாவது வேதம் சொல்லுவது, இருளில் வாழ்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இரவுல வெளிச்சம் உதிச்சது. இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது பகல்ல இருட்டு வந்துச்சு. 12 மணிக்கு உலகம் அந்தகாரமாச்சு. ஏன்னா நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு மேல் சுமத்தப்பட்டுச்சு. வாசிப்போம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. வருத்தப்பட்டு மத வருத்தத்தை பற்றி பேசுகிறார். குறிப்பாக யார்கிட்ட பேசுகிறார்? யூத மக்கள்கிட்ட பேசுகிறார். இருக்கிறதுலேயே கொடுமையானது, வேதனையானது, கேவலமானது மதம். மதத்தை போல கேவலமானது எதுவுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ மதமும் அப்படித்தான். நான் கிறிஸ்தவ மதத்தை பிரசங்கம் பண்ண வரல, கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். மதம் மனிதனை கண்டம் பண்ணும், மதம் மனிதனை அவமானப்படுத்தும், மதம் மனிதனை ஒன்றுமில்லைன்னு சொல்லும். நீ ஒன்றும் கிடையாது, நீ என்ன செஞ்சாலும் விடுதலையாக முடியாதுன்னு அவனை குற்றப்படுத்தி அவமானப்படுத்துகிறதா மதம். இன்னைக்கு எத்தனை மக்கள் விடுதலையாகன்னு சபைக்கு போறான், விடுதலையாகி வர்றான்னு கேட்டால் பாரம் சுமந்து வர்றான். அவமானத்தின் உணர்வு, நான் சரியில்லைங்கிற உணர்வு, நான் மோட்சம் போக முடியாதுங்கிற உணர்வு, நான் நிராகரிக்கப்படுவேங்கிற உணர்வு தான் இருக்கிறது. அந்த நுகத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்தாருங்க. நம்ம மதத்தில் சேர்க்க வரல, தேவனோடு இணைக்க வந்தார். நீங்கள் எந்த மதத்தில் கேட்டீங்கன்னா ஒரு மதத்திலும் இல்லை. சர்டிஃபிகேட்டுக்காக ரிலீஜியன் போடும்போது கிறிஸ்டியானிட்டின்னு போட வேண்டி இருக்குது. நான் மதத்தில் இல்லை, கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? நீ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பிறந்திருக்கிறார். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில் அத்தனை நுகத்தை முறிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இது இலவசம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சுகமாகணும்னா, இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா வீட்டு மூலப்பத்திரத்தை விற்கணும். அதான் இன்னைக்கு மெடிக்கல் நிலை. இலவசமாக ஒரு காசு கொடுக்காம உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நுகத்தடியும் இலவசமாக தூக்குறாரு. அது நீ பே பண்ண முடியாது, இலவசம். அது இலவசம்ட்டாங்கன்னா பே பண்ண முடியாது. சமயத்தில் நான் ராஜபாளையத்தில் இந்த பொருள்கள்லாம் என்டிஆர் ஒரு கடையில் தான் வாங்குவேன். திடீர்னு இந்த வருஷம் கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, பாத்திரம் பண்ணுறோம் ஏதாச்சும். அவர் மேலே போய் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டார். ஒரு ஹாட் பாக்ஸ் இதை எடுத்துங்கண்ணா, 2 லிட்டர் ஹாட் பாக்ஸ், பக்கத்தில் 3 லிட்டர் ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு. அதை கொடுங்கண்ணே. சார் அது இதைத்தான் கொடுக்க சொன்னாங்க. அதை கொடுமா, நான் காசு கொடுத்துறேன்னே. அவர் சொன்னார், சார் இது கிஃப்ட்டு, அது வேணும்னா அது எடுத்துங்கன்னாரு. கிஃப்ட்டுங்கிறதுனால அதை பே பண்ண முடியாதுன்னாரு. அது கிஃப்ட்டுன்னா அது காசு கொடுக்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவன் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ரட்சிப்பு, விடுதலை, எல்லா நுகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய அந்த காரியம் கிஃப்ட்டு, இலவசம். இது இங்கே மக்கள் எத்தனை நுகத்தடியில் இருக்காங்க தெரியுமா? சில ட்ரக்ஸில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அதுலேருந்து விடுதலை ஆகணும். டாக்டர் கொடுக்குற ட்ரக்ஸ்லேருந்தே விடுதலை ஆகணும்.
நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த ட்ரக்ஸ் மட்டும் இல்லைங்க, டாக்டர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, லைஃப் லாங், காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, சாப்பிட்றதுக்கு நடுவில், அந்த ட்ரக்ஸ்ல இருந்தையும் அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஏன்னா வந்தவர் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எல்லா நுகத்தடியும் நீக்குகிறவர். லூக்கா 4 திருப்புவோம். லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விவரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதான் கிறிஸ்டின் அர்த்தம், ஆவியான அபிஷேகத்தை பெற்றவர். கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வசத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கொடுத்த உடனே கர்த்தருடைய ஆவியான் மேல் இருக்கிறார். தரித்திரனுக்கு சுவிசேஷம் என்ன? பரலோகமாவண்ணா வியாதியஸ்தனுக்கு சுவிசேஷம் என்னங்க? சுகம் பாதிக்கு சுவிசேஷம் என்னங்க? ரட்சிக்கப்படுவன் அர்த்தம். அடிமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம், அடிமைத்திலிருந்து வெளியே. தரித்திரனுக்கு சுவிசேஷம் என்ன? தரித்திரம் போகும் தான் சுவிசேஷம். நான் சொல்ற அடுத்த பாயிண்டே என்னன்னா, கர்த்தருடைய அனுக்கிரக வசத்தை பிரசங்கம் பண்ண வந்தேங்கிறாரு. அனுக்கிரக வசத்துல ஒருத்தம் கூட கடன்பட்டவனா இருக்க மாட்டான் தெரியுமா? யூபிலி வரும் பொழுது தேசத்துல ஒருத்தனுக்கும் ஒரு கடன் இருக்காது, அத்தனை கடனும் கேன்சல் ஆகும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமாங்க? உங்க அப்பா ஊதாரியா இருந்தா கூட உங்க சொத்து திரும்பி வந்துருங்க. என்ன ஒரு ஸ்லாக்கியம்! இன்னைக்கு மக்கள் வந்து செழிப்பை பத்தி பேசினா அந்த சர்ச்சில் செழிப்பை பத்தி பேசுறாங்க. நான் பேசலாங்க, அவர் பேசினாருங்க. முதல் வார்த்தை என்ன சொன்னார்? தரித்திரனுக்கு சுவிசேஷம். தரித்திரனுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடானாரு. தரித்திரமா இருக்கீங்களா? இல்லை, ஒருவேளை இருக்கீங்களா? நான் நல்ல காலம் பிறந்துருச்சு. என்ன இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிறைவேறிட்டுங்கிறாரு. நிறைவேற போகும்னு சொல்லல, இயேசு பிறந்ததுலேருந்தே அது நிறைவேறிடுச்சு. தரித்திரமும் போயிருச்சு, வியாதியும் போயிருச்சு. நான் சொன்னது புரியுதுங்களா? பிறந்தவர் வந்து ஒரு எல்லா நுகத்தையும் முறிக்க வந்தாருங்க. ஏதேன் தோட்டத்தில் தரித்திரம் இருந்துச்சா? வியாதி இருந்துச்சா? கவலை இருந்துச்சா? பொண்டாட்டி இல்லைங்க, கவலை இல்லாமல் இருந்தாங்க. நீங்க நினைக்கல பாஸ்டர் பொண்டாட்டி இல்லாம கவலையாக தான் இருப்பேன். தம்பி சிரிக்கக்கூடாது, கரெக்டான பாயிண்டா இருக்குங்கிறாரு அவரு. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னாருங்க. அவன் தனிமையா ஒரு நாள் கூட இல்லைங்க, தனித்திருந்தான், தனிமையா இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சியில் இருந்தாங்க. சந்தோஷத்துல மன மகிழ்ச்சியில் இருந்தா தான் உங்களுக்கு பேரே வைக்க முடியும் தெரியுமா? ஒரு கணக்கான ஆடு மாடுகள் வருது, பேர் வைங்கன்னா கவலையில் பேர் வைப்பீங்க, கவலையில் சோறே வைக்க மாட்டேன், எப்படி பேர் வைப்போம? பேர் வைக்கிறேன், ஜல்லு ஜல்லு ஜல்னு பேர் வைக்கிறேன். என்ன உள்ள அந்த அளவுக்கு நிறைவு இருக்கு. அப்படி நிறைவாக இருந்த மனிதன் தான் இன்னைக்கு தூக்க மாத்திரை போடுறான், தூக்கம் வராம. மனிதன் அங்கிருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கான். வாசிப்போம் 1 யோவான் 3:8. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதுக்கு வெளிப்பட்டார்? பிசாசுடைய எல்லா கிரியைகளை நுகங்களை முறிப்பதற்காக வெளிப்பட்டார். கிறிஸ்து பிறந்தார், கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? எல்லா பிசாசுடைய நுகத்தடியை முறிப்பதற்காக, மனிதனை டோட்டலாக விடுதலையாப்பதற்காக பிறந்தார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. அதெல்லாம் சர்ச்சில் வரும்போது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்கவே மாட்டேன், எங்கேயுமே கேட்க மாட்டேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா சந்தோஷமா தாங்க இருக்கணும்.
மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கணும். மகிழ்ச்சிங்கிறது சூழ்நிலையை சார்ந்தது, சந்தோஷங்கிறது தேவனுடைய உறவை சார்ந்தது. இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் போடுறேன். இது ஆம்பிளிஃபைடு பைபிள். எனக்கு சில பைபிள் பிடிக்கும், ஆம்பிளிஃபைடு பைபிள் பிடிக்கும், NLT பிடிக்கும். சில காரியம் புரியலைன்னா பாருங்க. ஏன் ஆம்பிளிஃபைடு பைபிள் பிடிக்கும்னா விளக்கம் இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், லேடிஸ் பைபிள். மற்ற பிசாசின் கிரியில் அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டான், அவ்வளோதான் அதில் இருக்கும். அது வந்து ஆம்பளை பைபிள். இது வந்து லேடிஸ் பைபிள். விலாவாரியாக இருக்கும், டீட்டெயில் இருக்கும். ஒரு லேடிஸ்கிட்ட ஒரு செய்தியை கேளுங்க, டீட்டெயில் இருக்கும். என்ன பிள்ளை பிறந்திருக்கான், நம்மன்னா ஆம்பளை பிள்ளை நம்ம அது கூட சொல்ல மாட்டோம், பிள்ளை பிறந்திருக்க மட்டும்தான் சொல்லுவோம். லேடிஸ்கிட்ட கேளுங்க, டெலிவரி பெயின் வந்ததுலேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அந்த பிள்ளையே அப்படின்னு சொல்லி நம்ம போதுங்கிற அளவுக்கு. அதான் லேடிஸ். இது ஒரு பக்கா பைபிள். The reason the Son of God was made manifest, visible, was to undo, destroy, loosen and dissolve the works the devil has done. பிசாசு செய்த எல்லா கிரியைகளையும் அண்டு பண்ணுவதற்காக இயேசு வந்தார். ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தான் இல்லையா, அந்த நிலைக்கு திரும்பி கொண்டு வருவதற்காக, அண்டு பண்ணுவதற்காக வந்தார். அண்டு தின்னே தெரியும் இல்லையா, கம்ப்யூட்டரில் பண்ணோம்னா இந்த கண்ட்ரோல் இஜெக்ட் பண்ணோம்னா அண்டு பண்ணுற பார்த்தீங்களா? என்னங்க இப்போ நான்லாம் கம்ப்யூட்டர் படிக்கல, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்படி அண்டு பண்ணுவதற்காக வந்தார். நான் இன்னைக்கு நமக்கு அண்டு பண்ணலை, நமக்கு அண்டன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே நாம் மீட்கப்பட்டு வெளியே வந்துட்டோம். மனிதன் பாவம் செஞ்சதுலேருந்து அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவனை யாருமே அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அவன் நினைச்சாலும் முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தார் அவனை. அதுக்காக தான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்தோடைய மாபெரும் நோக்கம் நம்முடைய எல்லா அவமானங்கள், நிந்தைகள், வியாதிகள், பலவீனங்கள் அத்தனை விடுவிக்க வந்தார். உங்களை விடுவிச்சிருக்கிறாரா? இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. அவர் விட்டு சென்ற வேலையை நீங்கள் போய் இந்த பூமியில் செய்யணும். அவர் மேலே எந்த அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் மேலே, ஏன் மேலே இருக்கு. இருக்கா? இருக்கு. வாசிப்போம். இருக்கான்னு சில சந்தேகமாக இருக்கும். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான். குட்டி ராஜா, அவர் பெரிய ராஜா. ராஜானாவே என்னங்க, அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தங்க. ஒரு வீட்டில் 6 பிள்ளை பிறந்திருக்கு, 6 ராஜா கிடையாது, ஒரு ராஜா, மற்றவங்களாம் இளவரசிங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மளாம் இளவரசிங்க இல்லை, ராஜாக்கள். அப்படின்னா நம்ம மேலே அபிஷேகம் ஊட்டப்பட்டுக்குன்னு அர்த்தம். 2 கொரிந்தியர் 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர், அதே அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மேல இருக்கு. நம்மளும் ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, சின்ன கிறிஸ்து. அவர் பெரிய கிறிஸ்து. பைபிள் சொல்லுதுங்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு உங்களை தான் சொல்றாரு போல. உங்க மேலேயும் அதே அபிஷேகம் இருக்கு. அப்படின்னா என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரியணும். கடன் வாங்குறவராய் சுற்றி தெரியக்கூடாதுங்க. எங்கே போறீங்க? அவசரமா 100 ரூபா வாங்க போறேன். விடுவிக்கிறவராக சுற்றி தெரியணும். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஏன் வேதம் சொல்லுகிறது? தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார்னு இருக்கு. நசரேயனா இயேசுவே தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை சுகமாக்குறவரா இருந்தான் இருக்கு. உங்க மேல அபிஷேகம் இருக்கா? ஆளுகை இருக்கா? யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எவன் பிரச்சனையில் இருக்கானோ, உங்கள்கிட்ட வர்றானோ, விடுவிச்சிடணும் அவனை. அவர் விஷுவலா இருந்தார், அப்படி சொல்லுது வசனம். சொல்லுங்க, பானக்கூட மேனிஃபெஸ்ட் பண்ணாருன்னா விஷுவலா இருந்தார். கடன் பிரச்சனை இருக்க மக்களுக்கு நீங்க விஷுவலா இருக்க. என்ன பாரியா, நானும் கடல்ல தான் இருந்தேன், கர்த்தரை விடுவிச்சு இன்னைக்கு நிறைவா வாழ வச்சிருக்கிறார், அப்படி சொல்லணும். இன்னைக்கு ஒரு பிரதர் வரேனார், வந்திருக்காரு, அந்த திருப்பூர்ல இருந்து வரேனார். இங்கே வந்து எப்படி ஹோட்டலுக்கு தெரியாதுப்பா, அந்த ஊரில் கொஞ்சம் நல்ல லாட்ஜஸ் இருக்குமே, நான் இங்கே வாங்கினேன், வந்திருக்காரான்னு தெரியல. அவர் சொன்னார்ப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார்.
ஒரு காலத்தை வெள்ளைக்காரன் சர்ச்சுக்கு போயிருக்காரு அவர், உங்களுக்கு தெரியும். அங்கே போய் பாடுபட்டிருக்கான் மனுஷன். பாடுபட்டு பாஸ்டர் ஒரு நன்மை இல்லை, இப்போதான் நல்லா இருக்குங்கிறார் இருந்தாலும். இப்போதான் மனதில் ஒரு விடுதலை, ஒரு தெளிவு இப்போதான் வந்திருக்கு. தொடர்ந்து கேட்குறேன், நல்லா இருக்கேங்கிறான். அப்போ நான் அவரை விடுவிச்சிருக்கேன். எப்படி விடுவிச்சேன்னா, சத்தியத்தை சொல்லி விடுவிச்சேன். என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை பேசினேன், அந்த மனுஷன் விடுதலை ஆகிருக்கான். நீங்களும் அப்படித்தாங்க இருக்கணும். வியாதியசனை விடுதலையாக்கணும், கடன் பட்டணம் விடுதலையாக்கணும், கடன் காசு கொடுத்துள்ள சத்தியத்தை சொல்லி விடுதலையாக்கணும், ஜெபிச்சு விடுதலையாக்கணும். இயேசு ஊழியத்துக்கு போகும்போது சொன்னார் இல்லையா, எருசலேமை தரித்திருங்கள், உன்னதத்தின் பலன் வருகிறவரை தரித்திருங்க, ஆவியான உங்கள் மேல் வரும் பொழுது பூமி முழுவதும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்ல, உங்கள் வாழ்க்கையே டெஸ்டிமோனியாக இருக்குண்டாரு. சாட்சி சொல்றதெல்லாம் செகண்டுங்க, லிவிங் டெஸ்டிமோனியாக இருக்கணும். உங்களை பார்த்தாவே தெரியணும், கர்த்தர் கூட இருக்கிறான்டா சொல்லணும். சொல்ல வேணாமா? அப்படி கொண்டாடுறீங்கன்னா கிறிஸ்மஸ்ல வாழ்றீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், கிறிஸ்மஸுக்கு என்ன சார் செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டோம், பிரசங்கம் பண்ணிட்டு வருவீங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் எனக்கு 365 நாளும் கிறிஸ்மஸ் தான். வீட்டில் விசேஷமாங்கிறாங்களே, நம்ம வீட்டில் டெய்லி விசேஷம்தான். என்ன கிறிஸ்து இருக்கார் உள்ள, இது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், இயேசு பிறந்த நோக்கம். நோக்கம் சொன்னதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது சொல்கிறேன். இன்றைக்கி மனிதனுக்கு தேவன் என்றால் யாருன்னு தெரியல. ஒவ்வொரு மனிதனும் தேவனை குறித்து 1000 கருத்துக்கள் வச்சுருக்காங்க. தேவன் எப்படிப்பட்டவர் ஒவ்வொருத்தட்டை கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் தேவனை குறித்த ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. சில தேவன் துடியான சாமிங்கிறாங்க சில மக்கள். துடியான சாமின்னா என்னென்னா கொன்றும், அவ்வளோதான். சாமி துடியானன்னு என்ன அர்த்தம்? கொண்டு உடனே அநாசமாக்கிறன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லாக இரு, துடியான சாமி. துடியான சாமி ஒன்று ஆசீர்வதிக்கன்னு சொல்ல மாட்டாங்க, துடியான சாமியை கொன்றும். இன்னைக்கு மெய்யாவே தேவன்னா யாருன்னு தெரியாத உலகத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் கூட தேவனை குறித்து பெரிய வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு சில மக்கள் சொல்கிறாங்க, ஏன் எனக்கு கர்த்தர் இப்படி காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சார், ஏன் இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்தாரு, ஏன் அந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு மக்கள் 1000 கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. தேவனை குறித்த எல்லா தவறான அபிப்பிராயங்களை அழிக்க இயேசு வந்தார். பிசாசின் கிரியில அழிக்க மட்டுமல்ல, தேவனை குறித்த மனிதன் வைத்திருக்கிற அத்தனை தவறான எண்ணங்களையும் டெஸ்ட்ராய் பண்ண வந்தார். யோவான் திருப்போம், யோவான் 1 யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தின விசிபிளா காமிச்சார், காணக்கூடிய இதில் காமிச்சார். தேவன்னா யார், எப்படிப்பட்டவர், தேவன் என்ன சிந்திக்கிறார், தேவன் என்ன யோசிக்கிறார், நம்மை குறித்து தேவனுடைய மனப்பான்மை என்ன என்பதை இயேசு விசிபிளா காணக்கூடிய இதில் காமிச்சார். அந்த சமாரியா ஸ்ரீ அந்த கிணற்றண்டையில் பேசுகிறார் பார்த்தீங்களா, அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் கிடையாது. 5 கல்யாணம் கட்டியிருக்கு, 5 கல்யாணமும் ஃபெயிலியர் கல்யாணம். அதனால் 6 கல்யாணம் கண்ணாமல், மாடர்ன் கல்ச்சர் எப்போயுமே மாடர்ன் கல்ச்சர் கிடையாதுங்க, எல்லாமே ஓல்டு கல்ச்சருங்க. அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, நீங்கள் மக்கள் இந்த லெகின்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா, அது 1920 வந்த படத்தில் ஆம்பளைங்க போட்டிருக்காங்க. அது மாடர்ன் ட்ரெஸ்ஸு கிடையாது, வெரி வெரி ஓல்டு ட்ரெஸ். அது ஆம்பளைங்க தாங்க போட்டிருக்காங்க லெகின்ஸு. இன்னைக்கு மாடர்ன் கல்ச்சருங்காங்க, லிவிங் டுகெதருங்கிறாங்க. அந்த அம்மா லிவிங் டுகெதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 5 பேர் சரியில்லை, வேணாண்டா மாடர்ன் கல்ச்சருக்கு போயிடுவோன்றுச்சு. மாடர்ன் கல்ச்சர்லேருந்து கிணத்து பக்கத்தில் தண்ணி இறைக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். அவர் நிறைய பேசுகிறார், ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறார். அவன் வீட்டுக்காரன் எங்கன்னு கேட்டார், டக்குன்னு பாயிண்ட்டை பிடிச்சிட்டார், என்ன பிரச்சனைண்டு. அவர் சொல்ல, எனக்கு புருஷன் இல்லைண்டா. கரெக்டாக சொல்கிறாமா, உனக்கு புருஷன் இல்லைம்மா, ஏற்கனவே 5 பேர் இருந்தால் இப்போ இருக்க புருஷன் இல்லைங்கிறார். கரெக்டாக ஏன் சொல்கிற, அவமானப்படுத்துறதுக்கு இல்லை. அவமானப்படுத்தியிருந்தாருன்னு அவர்கிட்ட பேச மாட்டார். பெண்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டு பெண்கள்கிட்ட நீங்கள் டீல் பண்ணவே முடியாது. சீக்ரெட் புரிஞ்சுங்க, பெண்களை நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பெண்கள்கிட்ட நீங்கள் அதுக்கப்புறம் கான்வர்சேஷனே கிடையாதுன்னு அர்த்தம். இன்சல்ட் பண்ணலை, அவருடைய கண்கள் அந்த அன்பை பார்த்தாவ. எத்தனையோ ஆண்களை பார்த்துருக்காவ, ஆனால் ஒரு ஆணை பார்த்தார், தன்னை எந்த நிலையில் இருந்தாலும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆணை பார்த்தார்.
அவன் மாறினான். அதாங்க தேவன். தேவன் யாரு? நேசிக்க முடியாத மக்களை, மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேடி வந்து அவரோடு பேசினார், உட்கார்ந்தார், சாப்பிட்டார். அதான் தேவன். அவளை வாழ்க்கையை மாற்றினார், அவளுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அதான் தேவன். ரெண்டாவது காரியம், ஏன் இயேசு வந்தார்? முதல் காரியம் தேவனை குறித்து தவறான எண்ணத்தை அளிக்க வந்தார். ரெண்டாவது காரியம், அதுலேயே தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறான்னு காமிக்க வந்தார். தவறான நோக்கத்தை மட்டுமல்ல, தேவன் நம்ம மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறான்னு காமிக்க வந்தார். நமக்கு எல்லாரும் யோவான் 3:14 தெரியும். தேவன் தன்னை ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பொதுவாக அந்த நிறைய கிறிஸ்மஸ் நேரத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் சீசன் சொல்கிறாங்க தெரியுமா? எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இந்த சீசனுக்கு ரீசன் ஜீசஸ். அது மட்டுமல்ல, யூ ஆர் த ரீசன் ஃபார் தி சீசன். இந்த சீசனுக்கு மெயின் ரீசன் என்ன? நீங்க உங்க மேல தேவன் வைத்திருந்த அன்பு. எதுக்கு வந்தார்? நம்ம அந்த அளவுக்கு நேசிச்சாருங்க. ஒரு கிஃப்ட் கொடுக்குற ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்குல்ல, டப்பாவை தேடி போவீங்க. நீங்க கிஃப்டை பார்த்தே ஆளை அவரை நீங்கள் எவ்வளோ மதிச்சிருக்கீன்னு தெரிஞ்சிடும். கிஃப்ட்டு தான் சொல்லும். நமக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்க மட்டும் இல்லை, அவருடைய ப்ரெசன்ஸும் சேர்ந்துருந்துச்சு அதில். உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்கும்போது தூரத்துலேருந்து கொரியர் பண்ணலாம், அது நல்லது தான். ஆனால் அவரே ஒரு 50 ரூபா பொருளுக்கு 2000 ரூபா பெட்ரோல் போட்டு வந்தாருன்னா அதான் மதிப்புன்னு அர்த்தம். ப்ரெசன்ட் மட்டுமல்ல, ப்ரெசன்ஸே கொடுத்தாருங்க. அதான் தேவன் நம்ம எதிர்க்க அன்பு. வேதம் சொல்லுகிறது எபேசியரில், தேவனுடைய அன்பின் ஆழம் நீளம் உயரம் என்ன என்பதை அறிவிக்கட்டாத அன்பை உணர்ந்துகிறார். தேவனுடைய நீளம் என்ன? அளவிட முடியாது. அது எவர் லாஸ்டிங். எவர் லாஸ்டிங்னா போயிட்டே இருக்கும். இன்னைக்கு மனுஷன் அன்பு பாருங்க, நேத்து நண்பன் இன்னைக்கு பகை. நேத்து நம்ம பாஸ்டர் மாதிரி உண்டா அப்படிம்பாங்க, இன்னைக்கு ஆளே காணோம். எங்கடா அவங்க ஒருத்தன். அதான் மனுஷ அன்பு. மனுஷ அன்புங்கிறது திடீர்னு இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய அன்புங்கிறது நித்தியமானது, எவர் லாஸ்டிங். தேவனுடைய அன்பு அகலமானது. அகலமானதுன்னா அந்த அன்பு ரீச் பண்ண முடியாத நிலைக்கு நீங்கள் கடந்து போயிட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் அந்த அன்பு உங்களை ரீச் பண்ணும், உங்களை தொடும். தேவனுடைய அன்பு ஆழமானது. ஆழமான குழியில் இருந்தால் கூட அங்கேயும் உங்களை மீட்பார். தேவனுடைய அன்பு உயரமானது. எல்லாவற்றையும் ஓவர்லுக் பண்ணி உங்களை நேசிப்பார். தவறுகள் தெரியும், நீங்கள் செஞ்ச தவறான டிசிஷன் தெரியும், எடுத்த தவறான டிசிஷன் அத்தனையும் தாண்டி ஓவர்லுக் பண்ணி உங்களை நேசிப்பார். நீங்கள் செஞ்ச காரியங்களை அக்னாலேஜ் பண்ணலை, உங்களை கழுவுவார், சுத்திகரிப்பார், திரும்பி பயன்படுத்துவார். அதான் தேவனோட அன்பு. மூணாவது காரியம், அவர் வந்தது நம்மை தேவனோடு இணைக்க வந்தார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ரெஸ்பான்ஸ். முதல் ரெஸ்பான்ஸ் என்ன? என்னை தாழ்த்தி, ஆண்டவர் நீரே என் ஆண்டவர் ரட்சகர் என்று அக்னாலேஜ் பண்ணணும். நான் என்னை ஹம்பிள் பண்ணாத வரை அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை நான் ரட்சிக்க முடியாது, என்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. என்னை உமக்கு முன்பாக நான் அப்படியே சரண்டர் பண்ணுறேன். அப்படி சரண்டர் பண்ணிங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் கொடுக்குற சரியான ரெஸ்பான்ஸாக தான். கேட்டுட்டு போகிறதுக்கா இல்லை, என் வாழ்க்கையை அப்படி நான் சரண்டர் பண்ணுறேன், ஹம்பிள் பண்ணுறேன். நீர் இல்லாத வாழ்க்கை வீணான வாழ்க்கை. இயேசுடைய முதல் பிறப்பு வேதத்தில் முன்னுரைக்கப்பட்ட பிறப்பு. இயேசு பிறப்பார், இயேசு கண்ணீர் வயிற்றில் பிறப்பார் என்று கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 300 ப்ராஃபஸிங்கிறாங்க. நான் தெரியல, இயேசுடைய முதல் வரியை குறித்து 300 தீர்க்கதரிசனம் இருக்குங்கிறாங்க. நான் எண்ணி பார்க்கல, ஒருத்தர் சொன்னதை சொல்கிறேன். இயேசுடைய 2வது வரியை குறித்து 1500 ப்ராஃபஸி இருக்குங்கிறாங்க. முதல் வரியை குறித்து 300 இருக்குங்கிறாங்க. 2வது வரியை குறித்து 1500 ப்ராஃபஸி இருக்குங்கிறாங்க. எப்படி என்னாருன்னு தெரியல. அவர் முதல் வரியில் 300 நிறைவேறிச்சுன்னா இயேசு திரும்பி வருவார். வேத வாக்கியம் ஒன்று கூட தரையில் விழாதுங்க.
அன்றைக்கி ஏஆர் ரஹ்மான்ட்ட ஒன்று கேட்டாங்க, தந்தி டிவியில் தான் கேட்டாங்க, உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. என்னோட ஒரே ஆசை இயேசுவை பார்க்கணும்னா. ஏன்னா இயேசு திரும்பி வருவார்னு குர்ஆன் சொல்லுது. முதல் வருகைக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் ரெண்டாவது வருகை நீங்கள் அனுபவிப்பீங்க. முதல் வருகை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நீர் தான் ஆண்டவர் ரட்சகர் என்று அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவரை ஆராதித்தீர்கள் என்றால் ரெண்டாவது வருகை உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது, ரெண்டாவது வருகை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். முதல் வருகையில் பெத்லகேமில் பிறந்தார், ரெண்டாவது வருகையில் ஒலிவ மலையில் நிற்பார். முதல் வருகையில் தாழ்மையாக வந்தார், ரெண்டாவது வருகையில் ராஜாவாக வல்லமை புரிந்துவர வருவார். முதல் வருகை எல்லாருக்கும் நற்செய்தி, ரெண்டாவது வருகை எல்லாருக்கும் நற்செய்தி கிடையாது, சிலருக்கு துர்ச்செய்தியாக இருக்கும். இவரா வருவார் நினைச்சோம். முதல் வருகை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது வருகை நமக்கு அச்சுறுத்தலாக இருக்காது, ரெண்டாவது வருகை நமக்கு சந்தோஷமாக இருக்கும். கடைசி காலம் நம்ம இருக்கிறது. மற்ற 24:6 சொல்லுகிறது, கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும், அநேக பூகம்பங்கள் வரும், யுத்தங்களின் செய்திகளை தொடர்ந்து கேட்பீங்க, கேட்டுகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது பயப்படாதீங்கன்னு, பயப்படாதீங்க, அலர்ட்டாக இருங்கன்னு அர்த்தம். பயப்பட வேணாம், இயேசு வருவார், திரும்பி வருவார் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு அடையாளங்களாக இருக்கிறது. மற்ற 2 திருப்போம். மற்ற 2 எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவதுன்னு காமிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் செய்திக்கு நாம் கொடுக்குற மறு உத்தரவு என்ன, பதில் என்ன? மற்ற 2:1 ஏரோதின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது கலங்குறான். ஏன் கலங்குறான் என்றால், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்கல, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற அவர் எங்கேன்னு கேட்குறாங்க. இவன் கலங்குறான். ஏன் கலங்குறான் என்றால், இன்னைக்கு அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களை யாரும் ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க. ஏரோதும் அந்த மனப்பான்மை உள்ளவன். நான் யாருடைய ஆளுகையின் கீழே இருக்க விரும்புகலை, யாரும் என்னை ஆளுகை செய்ய விரும்பலை, என்னை ஒருத்தர் ஆளுகை செய்ய விரும்பினா நான் நிராகரிக்கிறேன்னு நினைச்சார். ஆனால் வந்தவர் இவனை ஆளுகை செய்ய வரல, இவனை ஆசீர்வதிக்க வந்தார், இவனை விடுவிக்க வந்தார், இவனை சமாதானம் கொடுக்க வந்தார். கீழே ஏறதுக்கு ஒரு காரியம், ஏறதுக்கு பைபிள் தெரியுதுங்க, ஏறதுக்கு கொஞ்சம் பைபிள் தெரியுது. 4 அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவன் கேட்டது யூதருக்கு ராஜான்னு தான் கேட்டான். அவன் கரெக்டாக கேட்குறான், கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்னு கேட்குறான். அவனுக்கு பைபிள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. மிக 5:2 கோட் பண்றார். அவரோட புறப்படுதல் அனாதியா இருக்குன்றிருக்கு. நித்தியமானவர் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார் என்பதை குறித்து சொல்லுகிறது. வேதபாரகர் பரிசேயர்கள் கேட்டான பதில் கரெக்டாக சொல்றான். யூதேயாவில் பிறப்பாரு, யூதேயாவில் இருக்க பெத்லகேமில் பிறப்பார். அக்யூரேட் ஆன்சர். ஆனால் அவை குறித்த எந்த நினைவுகளும் கிடையாது. தலையில் அறிவு இருக்கு, உள்ள ரெவலேஷன் கிடையாது. இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இயேசுதான் தெய்வம் நிறைய தெரியும். தெரியுமா? தெரியும். தலையால் அறிவு இருக்கு, ஆனால் அவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த ரெவலேஷனுக்கு வந்து தங்களை அங்கீகரிச்சிருக்காங்கன்னா கிடையாது. தலையில் இருக்கிற அறிவு இல்லை, ஒரு ரெவலேஷனாக வந்து தங்கள் வாழ்க்கையை அப்படியே சரண்டர் பண்ணுவது. கீழே 7 வாசிப்போம். கீழே 7 பார்த்தோம்னா சாஸ்திரிகள் வருகிறாங்க. சாஸ்திரிகள்னா அந்த பொதுவாக 3 ராஜாக்கள்ங்கிறாங்க இல்லையா, 3 பேரில் ராஜாக்கள் வந்தார்கள். எத்தனை பேர் பைபிள் சொல்லலை. அவர்கள் வந்து கேட்குறாங்க. 7 அவர் ஏரோது
சாஸ்திரிகளை ரகசியமே அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களை திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. அவர்கள் நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக, இவங்க ஞானி, இவங்க ஒய்ஸ்மேன், இவங்க ஒய்ஸ்மேன் மட்டும் கிடையாது, ராஜாக்கள். இவங்க ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க, எத்தனையோ ராஜா பிறந்திருக்கா, ஒரு விசேஷமான ராஜா பிறந்திருக்கிறான்னு தேடி வர்றாங்க. தேடி வந்து மரியாதை இவங்க பணிந்து கொள்ளலை, யோசேப்பை பணிந்து கொள்ளலை, நட்சத்திரத்தை பணிந்து கொள்ளலை, அதை பணிந்து கொண்டு அந்த குழந்தையை பணிந்து கொண்டாங்க. வந்தவங்க ராஜாங்க, ஞானிகள்ங்க. ஒரு குழந்தையை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிறாங்க. அதான் கொடுக்குற சரியான ரெஸ்பான்ஸு. தங்கள் வாழ்க்கை கொடுத்து அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது. கொண்டு வந்த பொருள்கள்லாம் காஸ்ட்லியான பொருள். இருதயம் கத்தர் மேலே இருந்துச்சுன்னா பணம் கத்தருக்கு இருக்குங்க. இருதயம் கத்தர் மேலே இல்லைன்னா பணம் கத்தட்ட வராதுங்க. நீ கொடுக்கணுமான்னு ஒருத்தன் கேட்டானா இருதயம் கத்தட்ட இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இவங்க அடுத்த தெருவுலேருந்து வரல, இவங்க அடுத்த தெருவில் பொடிநடையாக வரல, இல்லாட்ட மதுலேருந்து காரில் வரல. அவங்க பல பல நூற்றுக்கணக்கான மைல் இருந்து ஒட்டகத்தில் நடந்து வரான். கஷ்டம் தெரியுமா? பல நாள் பிரயாணம், பல நாள் பிரயாணம் பண்ணி வர்றான். உங்களுக்கு இருதயம் கத்தர் மேலே இருந்துச்சுன்னா தூரம் வந்து நான் இஷ்யூவாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆராதனை நாள் ஞாயிற்றுக்கிழமையில எந்த காரணத்தை கொண்டு வீட்டில் இருந்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமே கிடையாது. அது கத்தருக்கு உகந்த நாள், கத்தரை ஆராதிக்கிற நாள். வந்து ஒரு சாஷ்டாங்கமாக பண்ணிக்கிறான். அதான் நம்ம கொடுக்குற சரியான ரெஸ்பான்ஸு. லூக்கா 2 படிக்க நேரில் சொல்லிட்டு போகிறேன். மேய்ப்பர்கள்ட்ட செய்தி வருது. மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க? உடனே போகிறாங்க. ஆட்டை பற்றி ஆட விடியா, முதல்ல அவரை பார்ப்போம். பார்க்குறாங்க. வசனம், அதோட ஒரு வசனம் படிப்போம். லூக்கா 2:15 தேவதூரில் அவள் விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருந்த பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இது முக்கியமான காரியம். ஆராதிக்கிறது மட்டுமல்ல, டிக்ளேர் பண்ணணும். போய் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்க வந்தார், உங்களை சுகமாக்க வந்தார் டிக்ளேர் பண்ணணும். பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார்கள். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு, இதுதான் சரியான ரெஸ்பான்ஸ். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவர் உயர்த்துகிறோம். இந்த முதல் கிறிஸ்மஸுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்மிங்க்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னா செகண்ட் கம்மிங்கை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். முதல் வருகைக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ரெண்டாவது வருகை நினைச்சு பயப்படணும். நீங்கள் நிறைய மக்கள் மதவாதிகள் ரிலீஜியஸ் டியூட்டிஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, பைபிளை அப்படி வச்சுட்டு போவாங்க. அது வந்து திறக்க கூட மாட்டாங்க, வீட்டில் வச்சுட்டு எட்டு வந்துடுவாங்க. எல்லா நேரம் மத சடங்காச்சாரங்கள் இருக்கும். ஆனால் உள்ளத்தில் தேவனை குறித்து பெரிய ஆச்சரியம் வியப்பு இருக்காது. அந்த பரிசேயர் வேதபாரகர் போல சரியாக வாழுகிறோம் என்றால் அவர் வரும் பொழுது நமக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சியாக இருக்கும். கடைசி வசனம் படித்து முடிச்சிடறேன். 2 தெசலோனிக்கேயர் முடிச்சிருவோம். 2 தெசலோனிக்கேயர் 1:6 உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு
கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தம் வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். அந்த நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்கள் ஆகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நமக்கு சொல்றாரு, தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலும் உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராக இருப்பார். நம்ம அவரை ரெண்டாவது பார்த்து ஆச்சரியப்படுவோம், வியந்திருப்போம். ஆனால் அவரை விசுவாசியாத மக்களுக்கு அவருடைய சன்னிதானத்திலிருந்தும் வல்லமை புரிந்த மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் இருக்கு. முதல் வருகைக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம், அவருக்கு முன்பாக தாழ்த்துறோம் என்றால் ரெண்டாவது வருகை குறித்து பயப்பட வேணாம். முதல் வருகை எந்த அளவுக்கு நிச்சயமோ ரெண்டாவது வருகையும் நிச்சயம். அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிகிறோம் என்றால் ரெண்டாவது வருகை நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் விடுதலையாகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். பரலோகமிடி திரும்பி வந்துடுவோம். இது ஒன்றும் கதை இல்லை, நிஜம். அவருக்கு முன்பாக அவங்களை தாழ்த்துங்க, அவங்களை விடுவிப்பார், உங்களை விடுவிக்கிறவராக மாற்றுவார். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், நிறைவாக இருக்கும். அப்படி பண்ணுறீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு மெய்யான கிறிஸ்மஸாக, செலிப்ரேஷன் நிறைந்த கிறிஸ்மஸாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. இந்த நாளில் கூட தேவனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உடைய பிறப்பை குறித்தும் பிறப்பின் முக்கியத்துவத்தை குறித்தும் பிறந்தவர் யார் என்பதை குறித்தும் அதற்கு நான் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் மறு உத்தரவு என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். அதை அப்படியே விட்டு செல்லாமல் என் வாழ்க்கையை உம்மை கொடுக்க விரும்புகிறோம். உமக்குன்பாக எங்களை தாழ்த்த விரும்புகிறோம். என் வாழ்க்கையின் ராஜா நாங்கள் அல்ல, நீர் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை அரசாளுவீராக, நாமத்தை மையப்படுத்துவீராக. கையில் வைத்து சொல்லுவோம். பிதாவாகி தேவனே, என் மேலிருந்த மிகுந்த அன்பினாலே, என்னை நேசித்தபடினாலே, என்னை மீட்பதற்காக நீரே இறங்கி வந்து உம்முடைய குமாரனை கொடுத்து என் பாவத்திலிருந்தும் எல்லா விதமான நுகங்களிலிருந்தும் என்னை விடுவித்திருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் என் வாழ்க்கையில எல்லா தீமையிலிருந்தும் நீ விடுவிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீர் என் ஆண்டவர், என் இரட்சகர் என்பதை அறிக்கையிடுகிறேன். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆண்டு கொள்ளும், என் வாழ்நாள் முழுவதும் ஆளுகையின் கீழே இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சந்தோஷமான கிறிஸ்துமஸ் நாளுக்காக, கிறிஸ்துவை கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்ததுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைவின் தேவன் சகல நிறைவினாலும் நிறைத்து நடத்துவீராக. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நுகத்தடிகளும் தலையின் மேலே, கழுத்தின் மேலே எல்லா நுகத்தடிகளும் நசுக்கப்படட்டும், அழிந்து போகட்டும். சமாதானம் ஆளுகை செலுத்தட்டும், சந்தோஷம் ஆளுகை செலுத்தட்டும், நிறைவு ஆளுகை செலுத்தட்டும். கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம மையப்படட்டும், உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.